ஜெய் மகாகாளி. ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 23. ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். பக்தி மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் சித்தியாகிவிடும். எப்படி தாமரக்கம்பி மின்சாரத்தை கடத்தி வேண்டியவற்றை இயக்கச் செய்கிறதோ, அதேபோல் பக்தி எனும் மின்சாரம் நம்ம தேகமான சார்புக்குள் உள்ள ஆன்மா என்ற தாமரத்தின் வழியாக கடவுள் என்ற பேர் ஒளியுடன் நாம் இணை உதவுகிறது. பக்தியின் வகைப்படி அல்லது அளவுக்கு ஏற்றாற் போல் அதிக ஒளி, குறைந்த ஒளி, பேரொளி என்பதை நமக்குள் சேர்க்கிறது. இதை பற்றி குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மிக அருமையாக கூறியிருக்கிறார். அதை பிறகு பார்க்கலாம். சென்ற 22ஆம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் ஷாம்புகூரில் உள்ள கமலக்குட்டீர் என்ற இல்லத்தில் பிரம்ம சமாஜ தலைவர் கேசவசேனனை பார்க்க சென்ற இடத்தில் பக்தர்களின் சந்தேகத்தை போக்க சற்று உரையாற்றினார். மக்கள் மகிமைகளையும் அழகையும் ஆற்றலையும் கண்டு மயங்கி நின்று விடுகிறார்கள். இவற்றிற்கு காரணமானவனை தேடுவதே இல்லை என்று கூறியவர், மேலும் இந்த உலகம் முள்செடி போன்றது. மனிதன் ஒரு முள்ளிலிருந்து விடுவித்துக் கொண்டால் இன்னும் 3இல் மாட்டிக்கொள்கிறான். இதிலிருந்து வெளிவருவது மிக கடினம் என்று கூறுவதையும் பார்த்தோம். அப்போது கூட்டத்தில் ஒரு பக்தர், சுவாமி, அப்படியானால் வழி என்ன என்று கேட்டார். ராமகிருஷ்ணர், வழி சாவசங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாவசங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாடியே சுற்றி வந்தால்தான் எது பித்த நாடி, எது கபநாடி என்பதெல்லாம் புரியும். பக்தர், சாவசங்கத்தினால் என்ன பயன்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். அவரிடம் அன்பு உதயமாகும். உள்ளம் உருவாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாவசங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்க துவங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவனது வீட்டில் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டு வைத்துக் கொள்வோம், மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் என்ன பாடுபடுவான், எத்தனை அலுவலகங்களில் ஏறி இறங்குவான். அது போன்றதுதான் கடவுளுக்காக ஏங்கி துடிப்பதும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் பக்தர்களை பார்த்து, இன்னொரு வழி இருக்கிறது என்றார். அது என்ன இன்னொரு வழி? அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.